Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக்கர்ஸ் தந்தூரி சிக்கன்ல தந்தூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாங்க கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கறனால 6 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா உள்ளே இறங்குறதுக்காக தான் நம்ம இந்த கோடு போடுறோம். தந்தூரிக்குன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணி கேளுங்க. இந்த தான் அவங்க இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கன்லேயும் நம்ம கோடு போட்டதுக்கப்புறமா 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பேக்கர்ஸ் பொடியில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குருமிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1. இதை அப்படியே நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகை லைட்டாக வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டுருங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2யும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நான் பேக்கர்ஸோட தந்தூரி சிக்கன் மசாலா பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பண்ணுறது 6 கிலோ சிக்கன், அதனால் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டில் 60 ml வினிகர் ஊற்றிக்கோங்க. 30 ml சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 கப் தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ரெடி. இப்போது இந்த பேஸ்ட்டை நாம் ஊற வச்ச சிக்கனில் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து நம்ம போட்டிருக்கிற கோட்டுக்குள்ளேயெல்லாம் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்தாதான் சிக்கன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மசாலாவை தேய்ச்சி ஒரு 4 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற விடுங்க. எந்த அளவுக்கு இதை நீங்கள் ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனோட மசாலாலாம் போட்டு அந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு பேட்ச் அவனில் ட்ரை பண்ணோம். அவனில் பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான் வைக்க முடிஞ்சுது. நாம் வாங்கியிருக்கிறது 6 கிலோ சிக்கன். இது எல்லாமே அவனில் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஒரு பேட்ச் மட்டும்தான் அவனில் ட்ரை பண்ணோம். ஆனால் நல்லா வந்துச்சு, நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து வந்துச்சு. நம்ம பெரிய ஃபேமிலிங்கிறனால அவன் செட் ஆகாது. ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஓகே, நம்ம ஒரு 2 ட்ரிப் நம்ம இந்த மாதிரி சிக்கன் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவனில் வச்ச சிக்கன் ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம கிரில்லில் ட்ரை பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மரத்துண்டுகள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா எரிய விட்டு அதை இந்த மாதிரி நெருப்பு அணைஞ்சதும் கனலாயிருச்சு. இந்த கனல் மேலே ஒரு சிக்கன் பீஸுகளாக நம்ம வச்சு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அது மேலே நல்லா பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டு அது மேலே நீங்கள் பட்டர் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம பட்டர் தேய்க்க தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம அவனில் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக அந்த கனலில் வேகிறனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம சிக்கன் தந்தூரி ரெடி. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வர்றாங்கன்னா நீங்கள் டின்னருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தான் நம்ம தனியாக சாப்பிட்டாலும் நம்ம ஃபேமிலி கூட சாப்பிடும்போது அதோட சுவையே வேறு தானே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். இப்போது இதை எல்லாமே நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.